ஓர் ஊரில் பெருமாள் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தும் ஒரு பைசா கூட செலவு செய்ய விரும்பாத மகா கஞ்சராக இருந்தார். நல்ல உணவு கூட உண்ணாமல் கிழிந்த சட்டையோடு பழைய சோற்றையே சாப்பிட்டுக் கொண்டு தன்னிடமிருந்த தங்கக் காசுகளை ஒரு பெரிய பானையில் சேமித்து வைத்திருந்தார். பரன் மீது நிறைய பண மூட்டைகள் இருக்கும். யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவார். அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. தினமும் இரவானதும் வீட்டின் பின்புறமுள்ள மரத்தடியில் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த தங்கப்பானையை புதைத்து வைப்பதும் மீண்டும் தோண்டி அது இருக்கிறதா என்று பார்த்து மகிழ்வதும் அவரது வழக்கம். இதை மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு திருடன் பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் பெருமாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அந்த திருடன் சத்தமில்லாமல் வந்து பள்ளத்தை தோண்டி தங்கப்பானையை திருடிக் கொண்டான். ஆனால் அவருக்கு சந்தேகம் வராமல் இருக்க அதே அளவுள்ள ஒரு